டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டே. அதுவும் எனக்கு மட்டும் ஸ்பெஷல் டே என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸோடு இன்றைக்கி எம்ஜிஎம் போகிறோம். வந்து பிக்கப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. 7 பேர் போகிறோம் மொத்தமாக. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி வந்து நாங்கள் மொத்தம் 4 பேர். அவங்களோட பேரண்ட்ஸ் ஒரு 3 பேர் வராங்க. அவங்களோட அப்பா அம்மா, இன்னொரு அம்மா வராங்க. ஸோ போயிட்டு இன்றைக்கி ஃபன் பண்ண போகிறோம். எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. 8 o'clock வரேன்னாங்க. டைம் இப்போ வந்து 7:50. 10 minutes அவங்க வந்துடுவாங்க. வந்துட்டாங்கன்னா அப்படியே ஏறி போயிட்டு ஃபன் பண்ணிவிட்டு ஜாலி அது அப்படியே வீடியோ எடுக்கலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து அவுட்ஃபிட். இப்போ நம்ம போவோம். நாங்கள் கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு போயிட்டு இருக்கோம். டிராஃபிக்கில் வர நின்றுட்டு இருக்கோம். இப்போ அங்கே வந்து ரீச் ஆகிட்டு வரேன். ஃபைனலி நம்ம ரீச் ஆயாச்சு. இப்போ உள்ளே போயிட்டு வரேன். ஓகே, உட்காந்துட்டு போடுங்க. ஓகே ஆண்டி. எல்லாம் ஆட்டோ எடுக்கிறேன். ஓகேடி. ஐயா 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 இப்போதான் வந்து ஒரு ரைடு முடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ அடுத்தது எங்கே போகிறோம்? ரோலர் கோஸ்டருக்கு போயிட்டு அது ஒரு அரை மணி நேரம் நிற்போம். போயிட்டு நிற்கிறது நம்மளுக்கு ஒரு வேலை. அதுவும் வெயில் வேறு அடிக்குது. இவங்க எல்லாரும் என்ன ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாங்க. இப்போ தான் ரோலர் கோஸ்டருக்கு போயிட்டு வந்தோம். நான் வந்து செத்துட்டேன். எப்படி போயிட்டேன் நான். பாதி உயிர் தான் இங்கே இருக்கு. அவ்வளோதான். என்னால் முடியல காய்ஸ். தலை வலிக்குது, பைக்க வருது. இப்போ அடுத்த ரைடுக்கு போயிட்டு வரோம். மீண்டும்
குதிரையில் ஏறி இருக்கோம். நாங்கள் சின்ன புள்ள மாதிரி குதிரையில் ஏறி இருக்கோம். இப்போ வந்து அவளுங்க அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. குதிரையில் வந்து யாராச்சும் விட்டு விட்டு தனித்தனியாக தான் உட்காரணும்னு சொல்லிட்டாங்க. எங்கள் 3 பேரை பிரிச்சுட்டாங்க. சங்கடம். அவங்க உட்காந்துட்டாங்க. இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ணால் ஏறிடுவோம், போயிடுவோம். அங்கே ஒருத்தர் பயமாக இருக்கு. இந்த ரைடு வந்து ஃபன்னா இருக்கும். பயருக்கே ரஷ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஆமாண்டி, பேலன்ஸ் ஆகும். நல்லா இருக்குது. ஆனால் என்னதான் இருந்தாலும் இப்போ வந்து ஸ்விம்மிங் பூல் போகிறோம். அங்கே போயிட்டு வீடியோ எடுக்க முடியாது. அதனால் இப்போவே நான் வந்து சொல்லிட்டு போயிடுறேன். போயிட்டு இப்போ தான் வந்து வாட்டர் ரைட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்தோம். இப்போ செம்ம டயர்டு, ஆனால் ஜாலியாக இருந்துச்சு. வாட்டர் ரைட்ஸ் செம்மையாக இருந்துச்சு. அது ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடும் போது ஃபன்னாக ஒரு வைபாக இருந்துச்சு. இப்போ ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் மாதிரி இப்போ சாப்பிடுவோம். டீ குடிச்சிட்டு நம்ம வந்து எனர்ஜியாக பேசுவோம். இல்லை லைஃப் லாஸ்ட் 1 2 3 4 5 டீயா தோசை போட்டு
ஐயோ எத்தனை ஐயோன்றப்பர். இப்போ தான் வந்து போட்டுக்கு போயிட்டு வந்தோம். சூரத்தாலாட், அது பேர் கொலம்பஸ். போயிட்டு வந்தோம். ஏயோ மை காட், நானும் ரொம்ப தைரியமாக இருந்தேன், அப்படியே நான் சொல்லிக்க மாட்டேன். ஆமாம் ஏப்பா, ஆனால் இந்த நாளை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், அதோ ஃப்ரெண்ட்ஸோட. இப்போ அதுக்கு போகலாம். என் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ டல்லாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து வந்து எனக்கே தெரில. இவங்களும் ஐயோ என்னை ஏன் அப்படி பார்க்குறீங்க. எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க. நாங்கள் ஆடியை செஞ்சு மெதுவாக ஆமாம் மாதிரி போவோம். போயிட்டு வரேன். ஏன்னா நம்ம பயத்திலே போயிட்டு வரோம் அந்த ஜர்க்லே. எஸ் போயிட்டு வரோம். ஓ இப்போ எதுக்கு நம்ம போகிறோம்? டீ குடிக்க போயிட்டு இருக்கோம். செகண்ட் ரவுண்ட். நடக்கும். டீ குடிக்கலான்னு வந்தோம், கடைசியில் மில்க் ஷேக் ரொம்ப கிண்டல் பண்ணுறாளுங்க இவங்க உட்காந்து. ஆனால் நீ நினச்சதோட நடத்துவோம். ஏன் ஏன் ஏன்னா நீ வந்து நட்ஸ் போடாமல் கேட்டு அதுவும் ஒரு வேறு மாதிரி மிஸ்டேக் ஆகி எனக்கு பிடிக்காம போச்சு. ஆமாம் சொல்லுவோம். கேட்டுச்சான் தெரியல, கேட்டு இருக்கும். அப்புறமா சொல்லி கொடுத்துட்டாங்க. எங்கள் யாருக்குமே நட்ஸ் பிடிக்காது, வெனிலா ஈஸி. அது ஃபஸ்ட் அது போட்டாங்க. பேசிக்காக எல்லாருக்கும் நட்ஸ் போட்டு கொடுப்பாங்க போல், அதே மாதிரி எங்களுக்கும் போட்டாங்க. நாங்கள் எல்லாம் அந்த ஒன்று பார்த்து உஷாராயிட்டோம். சாரி, ஏன்னா நான் வீடியோவில் வரமாட்டேன், ஏன்னா எனக்கு ரொம்ப ஷை. ஓகேவா? அதனால் அவருக்கு கொஞ்சம் பிடிக்காம போயிடுச்சு. பட் நாங்கள் செம்மையாக சாப்பிட்டோம். அவள் எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான். கடைசியில் சங்கட்டமாயிட்ட ஆக்கிட்டாங்க. பின்னாடி ஒருத்தவங்க சாப்பிட்றாங்களா, அதான் கீர்த்திக்காவோட மிச்சம். அவள் வந்து தள்ளி விட்டா அவளுடைய இதை. அதுதான் என்னோட மிச்சம். அவள் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சாப்பிட்றாங்க. அவள் கீர்த்திக்காக அந்த வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு டீசன்ஸே இல்லை. இந்த லாக் கொஞ்சம் பெருசாக போகுது இந்த டைமு. நான் ரொம்ப கால் இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். டைம் பார்த்திங்கன்னா 11:30. செம்ம டயர்டு. போயிட்டு வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். இப்போ வந்து பார்த்து தூங்க வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். அண்டில் தென், பை ஃப்ரம் கீத். பாய்.